இந்த பிளேயர எப்படிங்க ஆர்ஆர் விட்டாங்க? மத்த டீம்ஸும் கவனிக்காம போயிருச்சு. ஐபிஎல் ஆக்ஷன்லயே எனக்கு ஒண்ணும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு முக்கியமான பவுலரு, வேற மாதிரி ஒரு ஸ்பின் பவுலிங் போட்டிருந்த ஆல் ரவுண்டர் ஒருத்தரு, அப்படியே இந்த அரேனால மிஸ் ஆகிட்டு இருக்கிறாரு. அவர பத்தி அந்த வீடியோ பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் ஸ்கை ஃப்ரம் பாலா. இந்த பிளேயருக்கு சிஎஸ்கே மட்டும் தூண்டில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தோனி இருக்கிற ஒரு டீம்ல விதமாக ஸ்பின்னர்லாம் வரப்பிரசாதங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி யார் அது அப்படின்னா ஸ்ரேயஸ் கோபால். நான் வெள்ளவாச்சு கோபால் அப்படின்னு சொல்லி அவரை ட்ரால் பண்ண ஆரம்பித்த அந்த 21 சீசன் சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் 20 சீசன்லேருந்து. ஸோ வெள்ளவாச்சு கோபால் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் அணியில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னராக வளம் வந்துக்கிட்டு இருந்தார், ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டராக. பட் வெள்ளவாச்சு கோபாலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் கூடயே இந்த இன்னொரு ஒரு ஸ்பின்னரையும் வச்சு 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டுருப்பாங்க. ராகுல் தெவாட்டியாலாம் அந்த டைமில் அந்த சீசனில் விளையாடிட்டு இருப்பாப்ல. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஆர்ஆருடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க. இப்போ என்னென்னா 2018, 19, 20 3 வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் பவுலிங்கு. 18 பார்த்தீங்கன்னா 11 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுக்கிறாப்புல, 7.61 இவருடைய எக்கானமி. 2019 பார்த்தீங்கன்னா 14 மேட்ச்சில் 20 விக்கெட்டு, 7.22 இவர் எக்கானமி. 2020 14 மேட்ச் 10 விக்கெட்டு, 8.54 இவருடைய எக்கானமி. ஆனால் என்ன நடக்குதுன்னா 2021 இவர் அப்படியே காணாமல் போயிடுறாப்புல. 21, 22 இவர் அடுத்த ஸ்குவாடுக்கு வேற ஒரு டீமுக்கு போய் அந்த டீமில் இவர் ப்ராப்பராக யூஸ் பண்ணவே இல்லாமல் கெட்டு போயிருது அவருடைய நிலைமை. இதுதான் பிரச்சனை. 3 வருஷம் தொடர்ந்து ஒரு ஸ்பின் விசார்டாக சூப்பராக போட்டுக்கிட்டு இருந்த இவரை ஏன் அதுக்கப்புறம் சரியாக அடுத்த டீம்ஸ் அவரை பயன்படுத்தலை அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்வி. அந்த ஃபார்மில் அவர் இருக்கும்போது அடுத்தடுத்த சீசனில் அவரை சூப்பராக யூஸ் பண்ணியிருந்திருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ அவர் ரஞ்சி டிராஃபியில் கூட ரீசெண்டாக சூப்பர்பான ஒரு ஃபார்மில் இருக்கார். இவரை மாதிரி ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரை நம்ம சிஎஸ்கேலாம் கண்ணு வச்சு எடுத்துச்சுன்னா கம்மி அமௌண்ட்டு யாருமே கண்டுக்க மாட்டாங்க, சூப்பராக ஆடுவார். பட் இன்னும் அவருக்கு அந்த வெனம் இருக்கா? 2018, 19, 20 இப்படி விளாடினவர் எப்படிப்பா 21 அடுத்த டீம்ஸ் யூஸ் பண்ணாமல் போனாங்க, இவர் எப்படி கவனிக்காம விட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. இப்போ இந்த வீடியோவை பார்க்குற வரைக்கும் நிறைய பேருக்கு இவரை பற்றி ஆமாம் இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க. அவ்வளோ அருமையாக பவுலிங் போட்டுட்டு இருந்தாப்புல அந்த டைம்லலாம் சிஎஸ்கேல நம்ம தோனியிலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் இவருடைய ஸ்பின் பவுலிங் அந்த டீமில் அந்த டைம்லாம் விளாட முடியாமல் இருந்தாங்க. அவ்வளோ நல்லா போடுவார் இவர். பட் என்னன்னா இப்போ கூட ஸ்ரேயஸுக்கு கோபால் ஒரு சூப்பர் ஃபார்மில் இருக்கிறார். இந்த ரஞ்சி டிராஃபியில் கர்நாடகாவுடைய இந்த 2024 to 2025 ரஞ்சி டிராஃபியில் இந்த ஃபஸ்ட்டு வின் அவர் தான் வாங்கி கொடுத்தார் அந்த டீமுக்கு. முக்கியமாக சிங்கிள் ஹேண்டடாக பீகாருக்கு அகேன்ஸ்டாக நடந்த அந்த மேட்ச்சில் அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்பின் பவுலிங் போட்டு விட்டாப்புல அவர். ஸோ இவர் எந்த அளவுக்கு ஒரு கவனிக்கப்படுவார் எல்லா அணிகள்னால அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. 2018, 19, 20 3 வருஷம் ஆர்ஆர் அணியை நல்லா கவனித்து ஐபிஎல்லை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெள்ளவாச்சு கோபால் எப்படிப்பட்ட பவுலிங் போட்டார்னு. பட் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் இன்ஜுரி விளாட முடியல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டுங்கிறனால ப்ராப்பராக யூஸும் பண்ணல அவரை. பட் இப்போது இந்த சீசன் ஒரு கம்பேக் சீசனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுவும் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம்லாம் இவரை எடுத்தாங்க அப்படின்னா சூப்பராகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டீம் யாராவது ஒருத்தங்க இந்த தடவை சூப்பராக அவரை கான்சன்ட்ரேட் பண்ணி எடுப்பாங்களா? இப்போ ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் வேறு இருக்கிறாரு. இல்லைனா முக்கியமாக சிஎஸ்கே இவரை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணால் நல்லா இருக்குன்றது என் கருத்து. உங்களுடைய கருத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். ஓகே பாய்.